ஆண்டவர் இயேசுவில் அன்புருக்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துக்கள். ஜூலை 22ஆம் நாளான இன்று திரு அவை திருத்தூதர்களுடைய திருத்தூதர் என்று அழைக்கப்படக்கூடிய புனித மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ்கிறது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய வருகைக்கு முன்னதாக மகதலா மரியாவுடைய நாள் ஒரு நினைவு நாளாகவே கொண்டாடப்பட்டது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தான் மகதலா மரியா திருத்தூதர்களுக்கே நற்செய்தி அறிவித்தார். அதனால் அவர் திருத்தூதர்களுடைய திருத்தூதராக இருக்கிறார். இதை ஒரு விழாவாக எடுத்து கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மகதலா மரியா யார்? உண்மையிலே அவர் எங்கிருந்து வந்தார் என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்வோம். மகதலா மரியா அவருடைய பேரிலே முன்னால் இருக்கக்கூடிய மகதலா என்ற ஊரை சேர்ந்தவர். இவர் விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண்மணியா என்று சிலர் கேட்கிறார். அதுவும் அல்ல. இயேசுனுடைய காலடிகளை கழுவிய பெண்ணா என்றால் அவரும் அல்ல. மூன்றாவதாக, இவர் லாசருடைய சகோதரியான மரியாவா என்றால் அவரும் அல்ல. இதற்கான எந்த சான்றுமே இல்லை. ஆனால் இவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் 7 பேய்கள் நீங்க பெற்றார். கடவுள் தன் மீது இரக்கம் காட்டினார். இதற்காக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இறுதி வரை பின்தொடர்கிறார். அவருடைய நற்செய்தியை எங்கும் அறிவிக்க செல்கிறார் என்று சொன்னார். இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மகதலா மரியாவனுடைய விழாவை கொண்டாடக்கூடிய நாம் 3 கருத்துக்களை நம்முடைய மனதில் இருக்கு. ஒன்று, நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை அல்லது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை முதன்முறையாக கண்ட பேர் இந்த மகதலா மரியாவுக்கு தான் இருந்தது. வேறு எந்த சீடருக்கும் இந்த பாக்கியம், இந்த பேரு கிடைக்கவில்லை. மகதலா மரியாவுக்கு தான் கிடைத்தது. உயிர்த்த ஆண்டவர் மகதலா மரியாவிடம், நீ என்னுடைய சகோதரர்களிடத்திலே சென்று அவர்களை கலிலியாவுக்கு போகுமாறு சொல் என்று கேட்டுக்கொள்கிறார். மகதலா மரியாவும் அதை செய்து முடிக்கிறார் என்று சொன்னால், இயேசுனுடைய உயிர்த்தெழுந்த செய்தியை சீடர்களுக்கு அறிவிக்கிறார். இவ்வாறு திருத்தூதர்களுடைய திருத்தூதராக மகதலா மரியா. அன்பார்ந்தவர்களே, இந்த மகதலா மரியாவுடைய திருப்படங்களிலே அவருடைய கையிலே முட்டை இருப்பது மாதிரியாக இருக்கும். அதில் ஜீசஸ் இஸ் ரிசன், இயேசு உயிர்த்து விட்டார் என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருக்கும். இதற்கான பின்னணி என்ன என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட போது இவர் கூடைகள் நிறைய முட்டைகளை வைத்தார். இயேசுனுடைய திருவுடலிலிருந்து இரத்தம் அந்த முட்டைகளில் வழி அது செந்நிறமாக மாறியது. அதைவிடவும் மகதலா மரியா முட்டைகளை எடுத்து பார்த்தபோது அதில் ஜீசஸ் இஸ் ரிசன் என்ற வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. இந்த முட்டைகளை அவர் ரோமையை ஆண்ட திபேரியஸ் என்ற மன்னருக்கு கொடுத்தார் என்ற செய்தி இருக்கிறது என்று சொன்னார். இயேசு உயிர்த்தெழுந்த செய்தியை அவர் மக்களுக்கு அறிவித்தார். இன்னும் அவர் திருத்தூதர் யோவானோடு சென்று எபேசு நகரிலே நற்செய்தி அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னார். கடவுளுடைய நற்செய்தியை நாம் பெற்றுக்கொள்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். இதை உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் அறிவிக்க வேண்டும். மகதலா மரியா அத்தகைய பணியை செய்தார் என்றால் இந்த நற்செய்தியை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. இரண்டாவதாக, மகதலா மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி நன்றி உணர்வு. மகதலா மரியாவிடமிருந்து இயேசு 7 பேய்களை நீக்கினார் என்று நாம் லூக்கா நற்செய்தி 8வது அதிகாரம் 1, 2 ஆகிய வார்த்தைகளிலே படிக்கிறோம். இதற்கு அவர் நன்றி உள்ளவராக இருக்கிறார். கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவராகவே இருந்தார். ஆனால் தான் இயேசுவை பின்தொடர்கிறார். மற்ற சீடர்கள் எல்லாம் அவரை விட்டு ஓடிப்போன சூழலிலும் கூட மகதலா மரியா இயேசுனுடைய தாய் மரியாவோடு உடன் இருக்கிறார். சிலுவை அடியிலே அவரோடு உடன் இருக்கிறார் என்று சொன்னார். தான் பெற்ற நன்மைகளை இந்த மகதலா மரியா ஒரு நாளும் மறக்கவே இல்லை. நன்றி உணர்வு நமக்கு தேவை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே 10 தொழுநோயாளருடைய தொழுநோயை நீக்கிய பிறகு அவரிடத்திலே நன்றி சொல்ல வந்த சமாரியரிடத்திலே மற்றவர்களெல்லாம் எங்கே?
கடவுளை போற்றி புகழ அந்நியராகி உமக்கு மட்டும்தான் தெரிந்ததா என்று கேட்கக்கூடிய கேள்விகள் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதுபோலவே எழுந்தேற்றத்தின் போது பாடப்படக்கூடிய பாடலிலே பொது மன்றாட்டிலே 4வது மன்றாட்டு இப்படி சொல்கிறது: நாங்கள் உம்மை போற்றி புகழ்வதால் உமது மாட்சிமை ஈடேற்றம் அடையாது என்றாலும் கூட நாங்கள் மீட்பு பெறுவதற்கு அது பயன்படுகிறது என்று சொன்னால் நாம் செலுத்தக்கூடிய நன்றி நம்முடைய மீட்புக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்று சொன்னால் கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, புறநானூற்றிலே இவ்வாறு ஒரு செய்தி இருக்கிறது: பசுவினுடைய மடியை அறுத்தவனுக்கும் தாயினுடைய கருவை சிதைத்தவனுக்கு கூட மன்னிப்பு, ஆனால் நன்றி மறந்தவனுக்கு ஒரு நாளும் மன்னிப்பே கிடையாது என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே நன்றி உணர்வு எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் இருந்து சிலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையிலே பயணம் சென்றார்கள். அந்த மலை மிக உயர்ந்த மலை. பலரும் அந்த திருப்பயணத்திலே கலந்து கொண்டார்கள். பாதி தூரம்தான் அவர்கள் சென்றிருப்பார்கள். அவர்களால் தொடர்ந்து ஏற முடியவில்லை. இதனால் அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னார், நாம் திரும்பி சென்று விடுவோம் என்று சொன்ன பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த பெரியவர் சொன்னார், முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்வோம், கடவுளுக்கு நன்றி சொன்னால் நிச்சயம் பெரிய மாற்றம் நடக்கும் என்று சொன்ன பொழுது எல்லாரும் சேர்ந்து முழந்தால் படிக்கிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல கடவுள் அவர்களுடைய மன்றாட்டை கேட்டார், புதிய ஆற்றலை தந்தார். அதனால் அவர்கள் தொடர்ந்து மலையேறினார்கள், பத்திரமாக திரும்பி வந்தார்கள் என்று சொன்னார். நாம் நன்றி செலுத்துகிற பொழுது புதிய ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம், கடவுளுடைய வல்லமையை பெற்றுக்கொள்கிறோம் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அதை விடவும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது மனநிறைவோடு இருக்கும். ஆகவே மகதலா மரியாவிடம் இந்த நன்றி உணர்வை கற்றுக்கொள்ளும். 3வதாக இந்த மகதலா மரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்று சொன்னால், ஆண்டவரை முழு மனதோடு தேட வேண்டும். அவ்வாறு நாம் தேடுகிறோம் என்று சொன்னால் ஆண்டவரை கண்டுகொள்ளும். அன்பார்ந்தவர்கள், இன்றைக்கு நாம் வாசித்திருக்கக்கூடிய முதல் வாசகத்திலே இனிமைமிகு பாடலில் ஒரு தலைவி தன்னுடைய தலைவனை தேடுகிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார், இறுதியிலே கண்டுகொள்கிறார் என்று படிக்கிறோம். நற்செய்தி வாசகத்திலே மகதலா மரியா கல்லறைக்கு போகிறார், இயேசுவை தேடுகிறார், கண்டுகொள்கிறார் என்று சொன்னால் நாம் கடவுளை முழு மனதோடு தேடுகிற பொழுது அவரை கண்டுகொள்கிறோம். அதை விடவும் கண்ணீரோடு கடவுளை தேடுகிற பொழுது அதற்கான பதிலை கடவுள் தருகிறார். திருப்பாடல் 56, 8, 9 ஆகிய 2 வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகள். என்னுடைய கண்ணீரை எல்லாம் உம்முடைய தோற்பைகளிலே நீர் சேமித்து வைத்திருக்கிறேன், அவற்றை உம்முடைய குறிப்பேட்டில் நீர் வைத்திருக்க அல்லவா. நான் மன்றாடுகிற பொழுது என்னுடைய மன்றாட்டை கேட்கிறேன், என்னுடைய எதிரிகளை புறம் முதுகுவிட்டு ஓடச் செய்கிறேன் என்று அந்த வார்த்தைகள் இடம்பெறுகின்றன என்று சொன்னால், கடவுளை நாம் தேடுகிற பொழுது, கண்ணீரோடு தேடுகிற பொழுது கடவுள் நம்முடைய மன்றாட்டை நிச்சயம் கேட்பார், அவர் தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்துவார். மகதலா மரியா ஆண்டவரை தேடினார், கண்டுகொண்டார் என்று சொன்னால் மகதலா மரியா நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரியாக இருக்கிறார். ஆகவே இந்த மகதலா மரியாவினுடைய நினைவு நாளை விழாவை கொண்டாடக்கூடிய நாம் எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருப்போம், கடவுளுடைய நற்செய்தி அறிவிப்போம், கடவுளை தேடுவோம், கடவுளை உண்மையிலே நாம் கண்டுகொள்வோம், அதற்கான ஆற்றலை நாம் கடவுளிடத்திலே கேட்போம். ஆகும்.